மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு அரசியல்ல என்ன நிகழ்வுல வந்து நம்ம பார்க்க போறோம்? நிறைய விஷயங்கள் எப்பயும் போல இருக்கு தினேஷ். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து மெஜாரிட்டியில ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி, பாஜக மட்டும்தான். ஆமா, ஏன்னா அவங்க தான் எப்பவுமே வந்து கான்ட்ரவர்சியாவும் பல விமர்சனங்களையும் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுக்கடுக்கா எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டே பை டே வந்து நம்ம அவங்களோட நியூஸை தான் ஃபர்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கும் அவங்களோட நியூஸை தான் பார்க்க போறோம். பட் என்ன அப்படின்னா, மோடிஜி வந்து இப்ப நிறைய இந்த அரசியல் சட்டங்கள், இந்த திருத்தங்கள், சட்டத்தோட பேர் இது எல்லாத்தையும் மாத்தி ரொம்ப வந்து குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து பல தரப்பில எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து நம்ம ஒரு விஷயம் பேசணும், பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களே ஒரு சிலர் வந்து அவர் பண்றதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு. சோ அந்த வகையில நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுமே அவங்களோட கூட்டணி தான். ஸோ இப்போ அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மோடியோட செயல்களை பார்த்து ரொம்பவே அவங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமா, எதிர்ப்புல தெரிவிக்கிறத விட்டு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து என்னன்னா பெரும்பான்மை இல்லாம அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதாவது பாஜக வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து களம் காணும்போது என்னன்னா, நாங்க 400 இடத்துல மெஜாரிட்டியில வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபர்ஸ்ட் கட்ட எலெக்ஷன் நடக்கும்போது அந்த 400 பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பாஜக மோடி தலைமையிலான அரசு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாயத்தை வந்து உண்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட நம்மளால வந்து முடியாதுப்பா, அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த பிம்பத்திலே என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து பாஜக வந்து பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருந்தது. 240 இடத்துல மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. ஒரு சில இடத்துல அவங்க எதிர்பார்த்த இடத்துல கூட அவங்க படுதோல்வியை சந்திச்சாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சரி இவங்க வந்து 240 இடத்துல தான் வின் பண்றாங்க. இப்ப யாருடைய தயவுல வந்து இவங்க கூட்டணி அமைக்கிறது அப்படின்னும் போது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் என்ன பண்ணாங்க, அவருடைய நாற்காலியை வந்து தூக்கி பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களாலதான் இப்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மோடி அரசு வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, மோடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது நம்ம கொண்டு வர சட்டங்கள், மசோதாக்கள், சட்ட திருத்தங்கள் இதுக்கு எல்லாமே வந்து மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க இருக்காங்கல்ல, அதுல அங்கம் வகிக்கிற நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் எண்ணம் கொண்டு வந்தார். ஒருவேளை அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா, எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வெகுண்டு எழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபமா நடந்தது பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதை வந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற நம்ம காங்கிரஸ் தலைவர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாரு. இது வந்து முக்கியமா வந்து தேர்தல் அறிக்கையா கூட அவங்க விட்டாங்க. அதாவது நாங்க ஆட்சி அமைச்சா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமர்ந்திட்டா நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமா நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தாரு. நாடாளுமன்றத்திலேயே கூட்டத்தொடரிலே அவர் என்ன பண்ணியிருந்தாரு, தொடர்ந்து வலியுறுத்தி பேசின்னு வந்தாரு. ஆனா இதை ஆதரிக்கிற விதமா என்ன பண்ணியிருந்தாங்க, சிராக் பாஸ்வான் இருக்காருல்ல, லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான், அவரு என்ன பண்ணியிருந்தாரு, நிச்சயமா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்ன பண்ணியிருந்தாரு, முழு ஆதரவு கொடுத்திருந்தாரு. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது என்ன பண்ணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வக்ஃப் வாரி சட்டத்தை என்ன பண்ணாங்க, திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது வக்ஃப் வாரி சட்டத்தில் அது கீழே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர்களே வந்து என்ன பண்ணலாம், முடிவெடுக்கலாம். அதாவது வக்ஃப் வாரியத்துடைய அந்த சொந்த நிலமா இல்ல வேற யாரும் நிலமான்றத மாவட்ட ஆட்சியர்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நிர்ணயிக்கலாம் அப்படின்ற ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை முதல்ல வந்து நிதிஷ்குமார் ஆதரிச்சாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல 18% வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க. சோ அந்த 18% மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக இப்ப நிதிஷ்குமார் என்ன பண்ணிருக்காரு, அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனா ஆரம்பத்திலே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரு, அது எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வந்து சமூக நீதிக்கான இடஒதுக்கீடமா பார்க்கப்படுற அந்த இடஒதுக்கீடுல நியமன முறைகளை கொண்டு வரலாம் அப்படின்னும் போது சொல்லியிருந்தாங்க. இது இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிற திமுக அரசு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சது. இந்தியா கூட்டணியும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அதுல இருந்து மோடி வந்து என்ன பண்ணாரு, பேக் வாங்கினாரு. சிராக் பாஸ்வான் என்ன பண்ணாரு, இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதாவது இடஒதுக்கீடுல வந்து நியமன இது வந்து கொண்டு வரது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கலன்னு அவரு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அப்படியே பேக் வாங்கினாரு. அதாவது பாஜக வந்து
மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கொண்டு வருகிற சட்டங்களும் சட்ட திருத்த மசோதாக்களும் தொடர்ந்து என்ன பண்ண இந்தியா கூட்டணி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் பாஜக கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் சிராக் பாஸ்வானும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து இது இப்படி இருக்கும் பொழுது இவங்க கூட்டணியில ஒரு விரிசல் உண்டாகுதா அப்படின்ற போது ஒரு புள்ளியை நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக கொண்டு வர சட்டங்களுக்கு வந்து அவங்க திருத்த மசோதாக்கள் வந்து நிதிஷ்குமாரும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வராங்க. ஏன்னா இது வந்து இது வந்து கூட்டணி வந்து நீடிக்காது அப்படின்றது சின்ன ஒரு உதாரணமா தான் இதை பார்க்கப்படுது. ஏன்னா இது நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இது உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இப்பவே என்ன பண்ணிருக்காங்க அவங்க பாஜக அரசுக்கு எதிராக வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து செயல் திட்டங்களை கொண்டு வரும்போது இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வராங்க. சோ இது வந்து பெரிய நாடுகளோட வந்து என்ன பண்ணா பெருசா விரிவடையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. பாஜக கூட்டணியில பெருசா விரிசல் உண்டாகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இது அதாவது நம்ம தேர்தலோட அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இருந்தே நம்ம அதை தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா வந்து ஆட்சி மாறும், எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமாவே ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு கூட்டணியில இருக்கிறவங்களே வந்து ஆப்போசிட்டா மாறுறதுன்றது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தினேஷ், இப்போ இவங்க 2 பேர் வந்து மோடிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி காஷ்மீர்ல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பாஜக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பாஜக வந்து பெண்களை மதிக்கவே மாட்டாங்க, அவமரியாதைப்படுத்துவாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது. பட் அவங்களோட சைட்லயே அது இல்ல அப்படின்றது அதிலே பாஜக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே வந்து சொல்லியிருக்காங்களாமே. பெண்கள் சொல்ற அந்த மகளிர் அணியே முழுசா வந்து என்ன பண்ணா பாஜக ஆப்போசிட்டா எழும்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து வந்து என்ன பண்ணாங்க நீக்கினாங்க பாஜக அரசு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கல. இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து என்ன பண்ண சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகுது. இதுல வந்து பாஜக வந்து மும்முரமாவே இறங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்படியாச்சும் ஜம்மு காஷ்மீர்ல ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காங்க அந்த பாஜகவினர். ஸோ இது வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து 3 கட்டங்களா வந்து என்ன பண்ண போறாங்க, எலெக்ஷன் நடத்த போறாங்க. செப்டம்பர் மாதத்துல அந்த எலெக்ஷன் நடக்க போகுது. இதை வந்து முதற்கட்டமா வந்து என்ன பண்ணாங்க, பாஜக 44 வேட்பாளர்களை வந்து என்ன பண்ணாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது எந்த கட்சியும் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பாஜக வந்து என்ன பண்ணாங்க, எகிரி வந்து என்ன பண்ணாங்க 44 தொகுதிக்கு வந்து என்ன பண்ணாங்க வேட்பாளர்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன, பாஜக மும்முரமா இருக்குதுப்பா, அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து களம் காண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடாவே இருக்காங்க, எல்லா ஸ்கெட்சும் போட்டாங்க, நல்ல ஸ்ட்ரக்சர் உண்டாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஆனா இவங்க ரிலீஸ் பண்ணாங்களா 44 வேட்பாளர்கள் ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாங்க, பேக் வாங்கிட்டாங்க, திரும்ப வாங்கிட்டாங்க. இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்குள்ள இது பண்ணிட்டாங்களான்னு பார்க்கும்போது என்ன விஷயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழு வந்து என்ன பண்ணிருக்குன்னா பாஜக ஆப்போசிட்டா இருக்கு பாஜகக்குள்ளேயே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக சீனியர்கள் மறுக்கப்படுறாங்க. அதாவது காலங்காலமா வந்து நாங்க பாஜகவிலே இருக்கோம், எங்களுடைய வேட்பாளர்களை நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இன்னைக்கு நேத்திக்கு வந்து கட்சியில புதுசா சேர்ந்த மாற்று கட்சியில இருந்து புதுசா சேர்ந்த எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நீங்க வந்து முக்கியத்துவம் தரீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க பாஜகக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா பெரும் குழப்பம் ஏற்பட்டு நிறைய விரிசல் உண்டாச்சு, உட்கட்சி பூசல் உண்டாச்சு. பாஜக ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணாங்க நிறைய பேர் எழுப்பினாங்க. சோ அதனால வந்து என்ன பண்ணாங்க 44 தொகுதிக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி 15 தொகுதிக்கு மட்டும் என்ன பண்ணாங்க வேட்பாளர் அறிவிச்சாங்க. சரி 15 தொகுதியிலே வேட்பாளர் அறிவிச்சாங்க, அமைதியா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த 15 தொகுதியிலே எங்களுடைய ஆதரவாளர்களை நீங்க பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சில சீனியர் பாஜக நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க பாஜக ஆப்போசிட்டாவே என்ன பண்ணாங்க அந்த காஷ்மீர்ல இருக்கிற பாஜக தலைமை அலுவலகத்தையும் டெல்லியில இருக்கிற பாஜக தலைமை அலுவலகத்தையும் முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. இதனாலே பாஜக வந்து சரியா தலைவலி உண்டாயிட்டு என்ன பண்ணாங்க, அது அப்படியே ஸ்மூத்தா போய் இருக்கும்போது இப்போ 29 தொகுதிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன ஒரு கஷ்டம் பாத்தீங்கன்னா சீனியர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 29 தொகுதியில ஒருத்தர் தான் பெண்களா இருக்காங்க. அப்ப மீதி மகளிர் அணி எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மகளிர் அணி வந்து என்ன பண்ணிருக்காங்க வெகுண்டு எழுந்து என்ன பண்ணிருக்காங்க பாஜக ஆப்போசிட்டா இறங்கிருக்காங்க. இதுதான் மகளிர் பெண்களுக்கு வந்து பாஜக முக்கியத்துவம் கொடுக்குற லட்சணமா அப்படின்ற மாதிரி பாஜக இருக்கிற பெண்களே வந்து என்ன பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு எதிர்த்து பேசியிருக்காங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா பாஜக வந்து பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவோம், முன்னுரிமை தருவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா பேசினாங்க, பெண்களுக்கு தான் நாங்க வந்து பாஜக வந்து முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு பார்த்து நீ பேசுறதுனால நீ கேட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயதரணி அக்கா வந்து என்ன பண்ணாங்க, நான் பாஜக நம்பி வந்து எனக்கு பொறுப்பும் பதவி எதுவுமே தரல அப்படின்ற மாதிரி விரக்தியில எல்லாம் பேசினாங்க. இது ஆஃப் பண்ற விதமா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க, பாஜக பெண்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை உண்டு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, காலம் தாழ்ந்து போக கண்டி உங்களுக்கு கிடைக்காமலாம் இருக்காது, நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா உண்மையில பாஜக பெண்களுக்கு மரியாதை இல்ல, பெண்களுக்கு முன்னுரிமை இல்ல
அப்படின்றது தான் இந்த வேட்பாளர் பட்டியலை வந்து என்ன பண்ணிருக்காங்க தெல்ல தெளிவா காட்டியிருக்குது. இதுல என்ன ஒரு இருக்குன்னா பாஜக இருக்கிற மகளிர் அணியே என்ன பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு ஆப்போசிட்டா எழுப்பியிருக்காங்க. சோ ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் தலைவலி தான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. என்னதான் பாஜக வந்து ஒரு ஆசையா ஒரு முனைப்போட ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு முனைப்போட இருந்தாலும் ஆனா ஜம்மு காஷ்மீர் பாஜகவுக்கு ஒரு பெரும் தலைவலியா தான் இருக்குது. இது யாரால இருக்குது? எதிர்கட்சியால இருக்குதா இல்ல மற்ற கட்சியால இருக்கிறதா இல்ல சொந்த கட்சிக்காரங்களே என்ன பண்றாங்க பாஜகவுக்கு தலைவலியை கொடுத்துட்டு வராங்க. இதை எப்படி கையாள போறாங்க, எப்படி பாஜக வந்து வேட்பாளர் நிற்பாட்டி அங்க வின் பண்ண போறாங்களா இல்ல வேட்பாளர் நிற்பாட்டினவங்களுக்கு உள்ளடி வேலை பார்க்க போறாங்களா பாஜகவினர் எப்படின்றது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வடநாட்டு சைடில் பாஜக அவங்க ஒரு பங்குக்கு பேசுவாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக. ஸோ அந்த வகையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சண்முகநாதன் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் விஜய்க்கு எவ்வளோ மெஜாரிட்டி இருக்கு, எவ்வளோ பலம் இருக்குன்றது நம்ம ரீசெண்டாக ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னது என்ன விஷயம், எதனால அப்படி சொல்லியிருக்காரு? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க, வாழ்த்துக்களும் தெரிவிச்சாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன கொளுத்தி போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து திமுக காரங்களுக்கு பிடிக்கலங்க, ஏன்னா திமுக காரன் ஓட்டெல்லாம் பிரிக்க போறாரு விஜய், அதனால வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க, திமுக காரன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க உண்மைக்கு மாறா வந்து கொளுத்தி போட்டாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அது உண்மையிலே வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சார். ஏன்னா இது வந்து திமுக வந்து யாருமே பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எப்பேற்பட்டவங்களா பார்த்து எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க திமுக காரங்க. சரி இப்பெல்லாம் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களாம் பார்த்து பயப்படணும். அதுவும் இல்லாம விஜய் வந்து ரொம்ப ஜூனியர், ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒப்பிடும்போது ரொம்ப ஜூனியர், அவரை பார்த்துலாம் ஸ்டாலின் பயப்படணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க விமர்சனம் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவசியம் திமுக இருக்காது. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சு திமுகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அது வந்து என்ன பண்ணா அது எங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா ஒரு சிலர் சீமான் அவர்களும் மற்ற என்ன பண்ணாங்கன்னா விஜய்க்கு அரசியல் வருது வந்து திமுக காரங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு கணக்கு போட்டுச்சு. என்ன கணக்கு போட்டுச்சுன்னா அவங்க தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு வந்தாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட நம்ம கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிருந்தாங்க. அவர் வந்து விஜய் வந்து ஆதரிச்சு தான் பேசினாரு, விமர்சனம் வச்சு பேசினால. எடப்பாடி மட்டும் இல்ல, செல்லூர் ராஜு முதற்கொண்டு மற்ற அமைச்சர்களும் ஜெயக்குமார் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணாங்க விஜய்க்கு ஆதரவாவே பேசிட்டு இருந்தாங்க, விஜய் வந்து ஆதரிச்சுட்டே பேசினாங்க. ஏன்னா விஜயோட அரசியல் வந்து 2026 தான் வந்து நாங்க வந்து முழுமையா வந்து அரசியல் இறங்குவோம், அதுல தான் நாங்க தேர்தல் களம் காணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ 2026 வந்து எடப்பாடியோட கணக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சியோடவும் விஜயோடும் கூட்டணி வச்சு அரசியல் வந்து தேர்தல் வந்து களம் காணணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பிளானா இருந்தது. இதை ஆதரிச்சு தான் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக நிர்வாகிகளும் விஜய்க்கு வந்து ஆதரவா பேசியிருந்தாங்க. ஆனா தூத்துக்குடியில இருக்கிற முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா விஜய சரமாரியா வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டைரக்டாவே தாக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுல மறைமுகமா ஒண்ணு இல்ல. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் நடிகரா இருந்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தாரு, அதே மாநில வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க எம்ஜிஆர் வந்து ரோல் மாடலா வச்சு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ஆக்டர்லாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து ரசிகர்களை மாத்திரம் வந்து என்ன பண்ணல, அவரை நம்பி கட்சி ஆரம்பிக்கல. அவர் வந்து சினிமால இருக்கும் போதே அரசியலுக்கு வந்து என்ன பண்ணாரு, நல்ல அடித்தளம் பார்க்கினாரு, ரசிகர்களும் உருவாக்குனாரு, தொண்டர்களையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணாரு அரசியலுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு என்னன்னா அவர் கூடவே பயணிச்ச அவருக்கு நிகரா இருக்கிற ரசிகர் மன்றம் கொண்ட சிவாஜியும் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு எங்க இருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க கட்சியில ஆரம்பிச்சாங்க. இப்பதான் எப்படின்னு இருக்குல்ல, உதாரணத்துக்கு ரஜினி அரசியலுக்கு வரப்போற அரசியல் அப்புறம் ஒரு பிம்பத்தை தான் காமிச்சாரு, கண்டி வரவே இல்லை. அதே போல கமலஹாசனும் வந்து என்ன பண்ணாரு வந்தாரு, இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. சோ விஜய் வந்து என்ன சொன்னாரு, நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஊருக்கு 10 அதாவது தெருக்கு 10 பேர் ரசிகரை வச்சிருப்பீங்க, இந்த ரசிகரை மட்டும் வந்து நீங்க வந்து அரசியல தாங்க முடியுங்க, மிஞ்சி போனா 2 வருஷம் இருப்பாருங்க, அதுக்கப்புறம் அவர் எங்க இருப்பாரு என்ன இருப்பாருன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் ஒரு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒருமையில பேசியும் அவர் என்ன பண்ணிருக்காரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. சோ இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து மேலிட வந்து ஒரு கணக்கு போட்டா அதுல கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் வந்து இதை உடைக்கிற விதமாவே வந்து என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாஜகவே அவர் கடுமையா விமர்சனம் பேசியிருந்தாரு. அது நாங்க கூட்டணியில இருக்கும் போது எடப்பாடியார் வந்து என்ன பண்ணி ஆட்சியில் இருக்கும்போது நீங்க வந்து எடப்பாடி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பேசினீங்க, எங்களை கொண்டு நிறைய நீங்க செயல் திட்டங்கள்லாம் என்ன பண்ணீங்க மசோதாக்கெல்லாம் நிறைவேற்றினீங்க, இப்போ வந்து நாங்க கூட்டணி இல்லாத போது இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கடுமையா விமர்சி பேசியிருந்தாரு. இருந்தாலும் அவருடைய குறிக்கோள் வந்து விஜயை வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எடப்பாடி ஒரு கணக்கு போட்டா அதை உடைக்கிறதுன்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட்டாளிகள் வந்து என்ன பண்றாங்க இருக்காங்க அப்படின்றத இதை காட்டுது. ஸோ 2026 வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு கடுமையா பேசியிருக்கிற நம்ம சண்முகநாதன் ஒருவேளை
கூட்டணி வைக்கும் பொழுது, விஜயோட கூட்டணி வைக்கும் போது அப்ப எப்படி பேசுவாரு, ஆஹா புகழ்ந்து பேசுவாரா, ஓஹோன்னு புகழ்ந்து பேசுவாரன்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். கண்டிப்பா இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து தாக்கி பேசுறதும் புகழ்ந்து பேசுறதும் வேணும்னா ஒட்டிக்கிறதும் வேணாம்னா பிரிஞ்சுக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் அதுதான் அரசியல். அதுதான். ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுமே அவங்க பண்றதுக்கு எல்லாத்துக்கும் மக்களுமே அக்செப்ட் பண்ண மாதிரி வந்து நினைச்சிட்டு பேசுறாங்க, பேசிட்டு போயிடுறாங்க, மேடைகள் போட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த தாக்கி பேசுறது அப்படின்றப்ப இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அண்ணாமலையை வந்து எடப்பாடி ரொம்ப அவங்க 2 பேருக்கான வார்த்தை போர் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்மளும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கரு நாகராஜ் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இப்போ நாங்க இனிமேல் பொறுமையா இருக்க மாட்டோம், நீங்க அண்ணாமலையை சீண்டி பாத்துட்டீங்க, நாங்க பொங்கி எழுவோம் அப்படின்னு எழுந்திருக்காராமே. பொங்கி எழுந்தது மாத்திரம் இல்லாம ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா பாஜக விசஸ் அதிமுக இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் போர் வந்து போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, அதாவது எதுவுமே உழைப்பு இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் உழைச்சு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத பதவி வந்து ஒண்ணுமே உழைக்காம ஐபிஎஸ் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு, அதனால ஒரு தைய தக்க தான் தக்கன்னு குதிக்கிறாரு, அது நம்ம மைக்கு கிடைச்சா பொய்க்கு மேல போய் பேசுறாருன்ற மாதிரி அண்ணாமலை டைரக்டா தாக்கி பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை தாக்கி அண்ணாமலை பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, ஒரு பொது மேடையில வந்து நான் பேசினேன், நான் உழைப்பு இல்லாம வந்தேன்னு சொல்லிட்டு பேசுறான் எடப்பாடி பழனிசாமி, எப்படி தவழ்ந்து தவழ்ந்து காலில் விழுந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு, பதவிக்கு வந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முதல்வர் என்ற பதவிக்கு வந்தாரு, பொறுப்புக்கு வந்தாரு, எப்படி மற்றவங்களை காலவாரி விட்டுட்டு எப்படிலாம் வந்தாரு, ஆதரவு தெரிவிச்சவங்கள எப்படி வெளியே தள்ளிட்டு இந்த பதவி பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு. அது இல்லாம 10 வருஷமா பச்சை இங்கில நான் கையெழுத்து போடுறேன், என்ன பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி இல்ல, ஒரு தற்குறி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருந்தாரு, கடுமையா விமர்சித்து பேசியிருந்தாரு. இந்த விமர்சனங்கள் வந்து அதிமுக காரங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, பயங்கரமா வந்து கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், அப்புறம் மதுரை சரவணன், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அண்ணாமலையும் பாஜகவையும் பயங்கரமா பேசியிருந்தாங்க. அதாவது ஆழம் வரல, அறிவும் வளரலப்பா, அவர்லாம் ஒரு பொய்யாளிப்பா, அவர் அறவேக்காடுப்பா, அவர்லாம் பேசுறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆர்பி உதயகுமார் டைரக்டாக தாங்கினாரு, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா காசு கூட நாங்களே கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதாவது ஜெயக்குமார் வந்து பேசும்போது அவர் வந்து ஒண்ணுமே தெரியாது, எம்ஜிஆர் வரலாறு தெரியாது, ஜெயலலிதா வரலாறு தெரியாது, அதிமுக வரலாறே தெரியாது, அவர்லாம் வந்து பேசுற அளவுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசின்னு இருந்தாங்க. எல்லாருமே ஒரு பக்கம் வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. இதை கவனிச்ச பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இதுமேட்டு வந்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அதிமுகவை நாங்க வச்சு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி கரு நாகராஜன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிமுக மேல இருக்கிற எல்லா கேஸுகளையும் நான் வந்து என்ன பண்ண போறேன், தோண்டி எடுக்க போறோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போறோம், அவங்க மேல இருக்கிற எல்லா வழக்குகளும், நிலுவையில் இருக்கிற வழக்குகளும் புதுசா அவங்க மேல வழக்குகளை போட்டு யாருமே விடுறதா இல்ல, அதாவது அதிமுக வந்து நாங்க வந்து கிளீன் வாஷ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்துன்னா கண்டனங்கள் தெரிவிக்கிற மாதிரி இல்ல, ஒருவேளை வந்து அதிமுகவை பயங்காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் அவர் வந்து செம்மையா சொல்லியிருந்தாரு, அந்த விஷயத்த சொல்லி கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதாவது பாஜக வந்து அண்ணாமலையை வந்து தலைவரா போட்டாங்கல்ல, மாநில தலைவரா போட்டாங்கல்ல, அந்த மாநில தலைவரா போட்டதோட அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டாங்களா, எடப்பாடி முதற்கொண்டு பயந்துட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு காமெடியான விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அண்ணாமலையை பார்த்து யாரும் இங்க பயப்படுறவங்களா இல்ல, அவர் வந்து அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல, அதிமுக பாஜகவுக்கு சலைச்சதும் இல்ல, அது எவ்வளவு பெரிய ஆலமரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப அதுல தலைவர்கள் இல்ல அப்படின்றதுக்காக யாரோனா இதனால பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கருநாகராஜன் ஒரு பெரிய காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. பாஜக அண்ணாமலையை பார்த்து எடப்பாடியாரும் மற்றவங்களும் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் பயந்த மாதிரி தெரியல நாகராஜன்னா, நீங்க இதை கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது என்னன்னா, இவர் மிரட்டுற தோனியில தான் பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி மேலும் மற்ற அமைச்சர்கள் மேலும் இருக்கிற நாங்க கேஸுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், தோண்டி எடுக்க போறோம், பழைய கேஸுக்கெல்லாம் தோண்டி எடுத்து அவங்க மேல இருக்கிற நிலுவையிலான வழக்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், கேஸ் எடுத்து அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது சீன்ல வந்து இந்த மணியன்ஸ் அவங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எடப்பாடியை வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஒரு எதிர்கட்சி வந்து ரொம்ப தரக்குறைவா பேச பொழுது, ஆனா இதுல கண்டிக்கிற எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆமா இவங்க இது இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி, அதே போல முன்னாள் அமைச்சர்களும் சரி, யாருமே சீனுக்குள்ள வரவே இல்லையே. இந்த சைடு மட்டுமே வந்திருக்காங்க, அந்த சைடு யாருமே, இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க யாருமே வரலையே அப்படின்ற போது ஏதோ ஒரு பொறி தட்டுதல் மாதிரி தெரியுது. ஏன்னா ஒருவேளை இவங்க வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ, பாஜகவை பகச்சிக்க கூடாது அப்படின்றதுனால இவங்க ஒதுங்கி இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த விஷயத்தை கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா எங்களுக்கு அது வந்து நாங்க கவனிச்சோம். ஏன்னா வந்து இந்த மணியன்ஸ், அதாவது கொங்கு மண்டல
மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் யாருமே வந்து என்ன பண்ணல, இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசவே இல்லை, எடப்பாடிக்கு சப்போர்ட்டா வந்து யாரும் குரல் கொடுக்கல, பாஜகவை பகச்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலகம் பிறந்ததான் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கலகத்தை உண்டு பண்ணா அதுல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்குதுல, சரி இது மாதிரி ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு அதிமுக ஒன்றிணைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கா இல்லையா, இல்ல எடப்பாடியை தனியா கைட்டி விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்காங்களா பாஜக எப்படின்னு தெரியல. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனா இருக்கட்டும், மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவை சீண்டவே இல்லை, எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எந்த ஆதரவும் குரலும் கொடுக்கல, கண்டனங்கள் தெரிவிக்கல அப்படின்றது தெரியுது. ஒருவேளை அவங்க தனியா டீம் ஃபார்ம் பண்றாங்களா, ஏற்கனவே 5 பிரிவா இருக்கு, இப்ப 6 பிரிவா மாறப்போதா எப்படின்றது நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். சோ எதுவா இருந்தாலும் அதிமுக விசஸ் பாஜகன்ற தண்டை வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சண்டைகள் முடிவுக்கு வருமா வராதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா அரசியல்ல என்னென்ன உண்மைகள் நடக்குது, உண்மைக்கு புறம்பா என்ன நடக்குது, பொய்யா என்ன நடக்குது, எவ்வளவு தலைவர்கள் என்ன பேசுறாங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இது எல்லாமே உள்ள என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்ப நாம மக்கள் கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம புகுத்திக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அரசியல் ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Taste the Daily.